பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் யாவரையும் இந்த புதிய மாதத்தின் இந்த புதிய வாரத்தில் உங்களுக்கு எங்கள் வாழ்த்துதலை கொண்டு வருவதை குறித்து நாங்கள் அதிகமான சந்தோஷம் அடைகிறோம். இந்த காலை பொழுதில் எங்களோடு கூட நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து வந்திருந்தீர்கள். ஆனாலும் சில சூழ்நிலைகளின் நிமித்தமாக அந்த ரெக்கார்ட் உங்களுக்கு இறுதி வரையிலும் தரப்படவில்லை. ஆனாலும் அநேகர் எங்களோடு கூட இணைந்து வருகிறபடியினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த மறு ஒலிபரப்பை உங்களுக்காக தருவதை குறித்து நாங்கள் அதிகமான சந்தோஷம் அடைகிறோம். ஆனால் நம்முடைய ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆமென். சூழ்நிலைகள் பல நேரங்களில் நமக்கு எதிராக இருந்தாலும் அவர் நமக்கு அனுகூலமாக இருக்கிறதற்காய் எங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆகவே மறுபடியுமாக நீங்கள் அமர்ந்திருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம் ஜெபிப்போமா? பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, தர்மையான நல்ல நாளின் இந்த மாலை பொழுதுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவர், இந்த காலையில் எங்களுக்கு பல தடைகள் ஏற்பட்டதென்றாலும் அதை மீண்டும் ஒலிபரப்பு செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ச்சியாக தேவனுடைய சத்தத்தை ஆண்டவரே இந்த வீடியோ மூலமாக அநேகர் பார்க்க நீங்கள் உதவி செய்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நேரலையில் ஆண்டவரே இது அநேகருக்கு இன்னும் போய் சேரட்டும். உடைய வார்த்தைகள் அநேகருக்கு விடுதலையும் ஜெயத்தையும் ஜீவனையும் கொண்டு வரட்டும். கர்த்தருடைய கரம் விசேஷமாய் இந்த இடத்துல வருவதாக, உம்முடைய நாமம் உயரட்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறட்டும், கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமிக்க நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கும் நேரடியாக தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவதற்கு முன்பாக ஒரு பாடலை சேர்ந்து பாடப்போகிறோம். நீங்களும் இருக்கிற இடத்துல எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியார் செய்து முடிப்பீர். பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியார் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் குறித்த நாள் மட்டும் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை தொடங்கினவர் குறித்த நாள் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பீர். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், என் வழியால் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த முடிவை
தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவையும் தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, யெகோவாயிரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. யெகோவாயிரே, யெகோவாயிரே, எல்லாமே செய்து முடிப்பே. நமக்காக அவர் யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். அவர் யெகோவாயிரே. அவர் விசுவாசிக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில செய்து முடிப்பாராக. நாம் இன்றைக்கும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் நம்மோடு கூட தொடர்ந்து பேசுவாராக. இந்த புதிய மாதத்தின் இந்த புதிய வாரத்தில் உங்களை வாழ்த்துவதில் வரவேற்பதில் நாங்கள் அதிகமான சந்தோஷம் அடைகிறோம். கடந்த 6 வாரங்கள் தொடர்ச்சியாய் தேவனுடைய வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அரசாள புறப்படுங்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த 7வது செய்தியை உங்களுக்கு கொண்டு வருவதை குறித்து நாங்கள் அதிகமான சந்தோஷம் அடைகிறோம். தொடர்ச்சியான தியானமாக இருக்கிறதுனால அதை மீண்டும் சற்று உங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். பிரசங்கி 4:14 நம்முடைய தலைப்பு வசனம். சிறைச்சாலையிலிருந்து அரசாள புறப்படுவார் உண்டு. ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். நம்மை தொடர்ந்து சிறையிருப்புக்குள் அவர் வைத்து கொண்டிருக்க மாட்டார். அவருடைய நேரம், அவருடைய காலம் வருகிற பொழுது அந்த நாம் எப்பேற்பட்ட சிறைச்சாலையில் இருந்தாலும் அந்த இடத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து அவருடைய ராஜ்யத்திற்காக நம்மை உபயோகப்படுத்துகிறார் என்கிற காரியத்தை நாம் கடந்த நாட்களில் தொடர்ச்சியாக தியானித்து வருகிறோம். குறிப்பாக ஆதாமுடைய வாழ்க்கையில இருந்து முதல் பகுதியை நாம் பார்த்தோம். ஆதியாகமம் 1:28 கர்த்தர் ஆதாமை ஏற்படுத்துகிற பொழுது நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்துங்கள் என்று விசேஷமாக கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் அந்த ஆளுகைக்குள் ஆதாம் தொடர்ந்து நிற்க முடியாதவனாய் போகவிட்டான். அதிலிருந்து 3 காரியங்களை நாம் பார்த்தோம். முதலாவது காரியம், நம்முடைய நாவு புரட்டப்படுவதற்கு நாம் ஒரு நாளும் இடம் கொடுக்கக்கூடாது. 2வது காரியம், தேவனுடைய வார்த்தைகளின் மேல் நாம் ஒரு காலமும் அவிசுவாசம் கொள்ளக்கூடாது. 3வது காரியம், கசப்பான வைராக்கியத்தை நாம் ஒரு காலமும் நமக்குள் வைத்திருக்கக்கூடாது. இவைகள் பிசாசினுடைய தந்திரங்கள். பிசாசின் தந்திரங்களை நாம் ஜெயிக்கிற பொழுதுதான் தேவன் வைத்திருக்கிற ஆளுகைக்குள் நாம் திரும்புவோம் என்கிற காரியத்தை பார்த்தோம். 2வதாக காயினுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம். காயின் தவறு செய்த உடனேயே காயினை என்ன செய்யலை, கர்த்தர் சபிக்கலை, மாறாக அவனை ஆசீர்வதித்தார். அவன் ஆசை, அதாவது பிசாசின் ஆசை உன்னை பற்றி இருக்கும், ஆனால் நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்று அந்த காயினை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் காயினுக்கும் அந்த ஆசீர்வாதங்கள் பலிக்கலை. காரணம், அதற்கு தகுந்தியான ஒரு வாழ்க்கை காயினுக்குள்ளே நம்ம பார்க்க முடியலை. அதுலேயும் 3 காரியங்களை நம்ம பார்த்தோம். நம்முடைய ஆசையை நம்ம கண்ட்ரோல் பண்ண நமக்கு தெரிந்திருக்கணும். அது லெஸ்டாக, டிசைர் லெஸ்டாக மாறிடக்கூடாது. இந்த காரியத்தை பார்த்தோம். 2வதாக, தேவன் அங்கீகரித்ததை நாம் அங்கீகரிக்க பழக வேண்டும். அந்த காரியம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். 3வதாக, பொறாமையினால் நாம் எந்த காரியத்திலும் வருகிற அந்த எரிச்சல் நமக்குள் இருக்கக்கூடாது. இந்த காரியங்கள் எல்லாம் கடந்த நாட்களில் நாம் தொடர்ந்து தியானித்த காரியங்கள். 3வதாக, யூதாவினுடைய வாழ்க்கை ஆதியாகமம் 49:10 இருந்து பார்த்தோம். யூதாவினுடைய வாழ்க்கையில் தன் தகப்பன் ஒரு அற்புதமான செங்கோலை அவன் கரங்களிலே கொடுக்கிறான். ரூபனுடைய கரத்தை கடந்து, சிமியோன் லேவியுடைய கரத்தை கடந்து, இப்பொழுது யாக்கோபினுடைய 4வது மகனாகிய யூதா கையில் இந்த செங்கோல் வருகிறது. ஆனால் இந்த யூதாவும் தன்னுடைய வாழ்க்கையினால் இந்த செங்கோலை இழந்து போகிறான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனத்தின் யூதாவாக இருந்து அந்த செங்கோலை பிடிக்கிறார். தகப்பன் சொன்ன சகல ஆசீர்வாதத்திற்கும் பாத்திரராக அவர் நமக்கு ஒரு யூதாவாக மாறுகிறதை குறித்து கடந்த நாட்களிலே தியானிப்பதற்கு, சிந்திப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் அடுத்த பகுதிக்கு நேராய் போகிறோம். ஆளுகையின் அடுத்த பகுதிக்கு நேராய் போகிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற விஷயம் சவுல் என்கிற அந்த மனிதன். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை இப்பொழுது நாம் இதனுடைய தலைப்பு வசனமாக வாசிக்க கேட்க போகிறோம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். நாளை இந்நேரத்திற்கு பென்யமீன் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக
அபிஷேகம் பண்ண கடவாய். அவன் என் ஜனத்தை பெலிஸ்தியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாச்சித்தேன் என்று வெளிப்படுத்தியிருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்று என்றார். இவன் தான் என் ஜனத்தை ஆளுவான். ஒரு விசேஷித்த ஆளுகைக்காக இப்பொழுது சவுலை என் ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். சவுலின் ஆளுகை என்ற தலைப்பின் கீழ் நாம் 2 வாரங்கள் தியானிக்க போகிறோம். சவுலை குறித்து நம்ம சரியாக படிக்கணும்னா சவுலுடைய வாழ்க்கையினுடைய 2 பக்கங்களையும் நான் பார்க்க வேண்டும். அதை நான் இப்படி கொண்டு வருகிறேன். முதலாவது தேவன் தெரிந்து கொண்ட சவுல், அதனுடைய மறுபக்கம் தேவன் புறக்கணித்த சவுல். இந்த 2 பக்கத்தையும் நம்ம சரியாக கவனிச்சிட்டோம் அப்படின்னா தேவன் ஏற்படுத்தின இந்த ஆளுகைக்குள் தொடர்ந்து செல்வதற்கு பரலோகத்தின் தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வார். வாழ்க்கையில் எல்லாருக்குமே 2 பக்கங்கள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உண்மையை மட்டும் பேசுவாங்க, இன்னொரு பக்கம் பொய்யை உண்மையாக பேசுவாங்க. அந்த மாதிரி 2 பக்கத்தை பார்க்க முடியும். ஒரு நாவுனால கர்த்தரை ஆராதிப்பாங்க, இன்னொரு நாவுனால கர்த்தரை தூஷிப்பாங்க. இப்படி 2 பக்கங்கள் எல்லாருடைய வாழ்க்கையில் உண்டு. ஆனால் சவுலுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனைனா, ஒரு குறிப்பிட்ட நாள் வரையிலேயும் தேவனுக்கு உகந்த ஒரு மனிதனாக அல்லது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு மனிதனாக சவுல் இருக்கிறான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவன் கடந்த பொழுது, ஒரு குறிப்பிட்ட தருணத்தை அவன் கடந்த பொழுது அவனுடைய வாழ்க்கை முற்றிலுமாக கர்த்தரை விட்டு விலகுகிறது. அப்படி நம்ம அநேகரை பார்க்க முடியும். அவர்கள் நேரத்துக்கு நேரம் மாற மாட்டாங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தாழ்வின் நிலையில் இருக்கிற வரைக்கும், அல்லவற்றில் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்டேட்டஸ் அவங்க அடையிற வரைக்கும் அவங்க ஆண்டவரை உண்மையாக நேசிப்பாங்க, உண்மையாக வாழ்வாங்க. ஆனால் அந்த இடத்தை கடந்த உடனேயே, அல்லவிட்டால் அவர்கள் எதிர்பார்த்த நிலைமை வந்த உடனே அவங்க வாழ்க்கை டோட்டலாக மாறி போகிறத பார்க்குறோம். அப்படி தான் சவுலுடைய வாழ்க்கை மாறி போய் விடுகிறது. ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் தேவன் தெரிந்து கொண்ட சவுல். அடுத்த வாரத்தில் அவனுடைய வாழ்க்கை என்ன தடுமாற்றம் நடந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு தேவன் அவனை தெரிந்து கொள்வதின் காரணமான ஒரு 7 காரியங்களை மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. முதல் காரியம் நான் இப்படி சொல்கிறேன், கீழ்ப்படுகிற சவுல். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக இப்பொழுது இந்த மகனாகிய சவுலை நாம் பார்க்கிறோம். அதனுடைய 9ஆம் அதிகாரத்தின் 3-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அங்கே நாம் புரிந்து கொள்கிற காரியம் என்ன. அப்பா ஒரு குறிப்பிட்ட வேலையை அவன் கரத்தில் கொடுக்கிறார். தன்னுடைய மகனை பார்த்து, நீ போ, கழுதைகள் காணாமல் போன அந்த கழுதையை போய் தேடிட்டு வா அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட வேலையை கொடுக்கிறான். வசனம் 4 சொல்லுகிறது, அப்படியே அவன் புறப்பட்டு போகிறான். யோசிங்கள், இன்றைக்கு தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நம்ம பார்க்குறதே ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் இந்த சவுலுக்குள் ஒரு கீழ்ப்படிதலினுடைய ஆவி இருந்திருப்பதை நீங்கள் கவனிப்பீர்கள். இவன் கீழ்ப்படிவதற்கு முன்பாக இவனுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும். இவனை குறித்து வேதம் என்ன வெளிப்படுத்துகிறது அப்படின்னா, அந்த 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் மிகவும் அழகுள்ள ஒரு வாலிபனாய் இந்த சவுல் இருக்கிறான். அழகு மட்டும் கிடையாது, இவன் அந்த இஸ்ரவேலுக்குள்ளேயே மிகவும் உயரமானவனாக அவன் இருந்தானா. யோசித்து பாருங்கள், இஸ்ரவேலர்களை யாரை கொண்டு போய் அவன் முன்னாடி நிப்பாட்டினாலும் எல்லாரும் அவனுடைய தோள்களுக்கு கீழே அவ்வளோ உயரமாக இருந்தாங்க. ஆமென். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் தகப்பனுடைய தோளுக்கு மேலே கொஞ்சம் வளர்ந்துட்டாலே தகப்பனுடைய சத்தம் பிள்ளைகளுடைய காதுக்கு விழாது. இன்னும் சொல்லணுன்னா, தோளுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைகிட்ட தகப்பன் பேசன்னா கூட கொஞ்சம் பார்த்து பயந்து கொஞ்சம் கச்சிதமாக பேசிட்டார்னா தப்பிச்சுக்கிடுவார், தகப்பன் தப்பிச்சுக்கிடுவார். அப்படிப்பட்ட காலத்துக்குள்ளே நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இவ்வளவு வளர்ந்திருந்தாலும், இவ்வளவு உயர்ந்திருந்தாலும் தன் தகப்பனுடைய சத்தத்தை அப்படியே கேட்கிற ஒரு கீழ்ப்படிதலினுடைய ஆவி இந்த சவுலுக்குள்ளே இருந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்டேட்டஸ் இல்லை. இன்னைக்கு பாருங்க, தகப்பனிடத்துல கூட ஸ்டேட்டஸ் பார்க்குற பிள்ளைகள் இருக்கிறார்கள். எனக்கும் பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அவங்க கிட்ட போய் ஒரு கீபோர்டு வாசிங்கன்னா வாசிப்பாங்க, ஒரு பேடை எடுத்து அடிங்கன்னா அடிப்பாங்க. ஆனால் கீழே போய் இந்த சாணியை கொஞ்சம் அள்ளிட்டு வா அப்படின்னா நம்ம மூஞ்சில் வாரி வீசிடுவோம் அடுத்த நிமிஷத்தில். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வார்த்தை தான் நமக்கு திரும்பி வரும். ஆனால் இவ்வளவு உயர்ந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் இப்போ பாருங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்னன்னா கழுதையை தேடிட்டு வா அப்படின்னு. அப்போ எந்த இடத்துல வச்சிருக்கிறான்னு பாருங்க.
பாருங்க. கொடுக்கப்பட்ட வேலை எது என்பது இப்பொழுது அவனுக்கு பெரிதல்ல, கொடுக்கப்பட்ட நபர் யார் என்பதை அறிந்திருந்தபடினால் அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாக இருந்தான். இந்த புதிய நாளில் கர்த்தருடைய ஆவியில் உங்களோடு கூட சொல்லுகிற காரியம், விசேஷமாய் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். பிள்ளைகளே, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் ரொம்ப அற்புதமான வசனம். பிள்ளைகளே, நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். சண்டே கிளாஸில் கேட்குற வசனம் இது நியாயம். அதுக்கப்புறம் அநியாயமாக தான் நம்ம பிள்ளைகளை நம்ம பார்க்குறோம். அப்படி இல்லாமல் வேத வசனங்களுக்கு செவி சாய்ப்போம் என்றால் நிச்சயமாய் சவுலை தெரிந்து கொண்டு அபிஷேகித்த தேவன் உங்கள் மேலும் தன்னுடைய அபிஷேகத்தை அவர் ஊற்றுவார். தகப்பனுக்கு கீழ்ப்படிந்த ஏராளமான பிள்ளைகளை கர்த்தர் கனம் பண்ணி இருக்கிறார். இந்த சவுலுடைய வாழ்க்கையில் இந்த தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து அவன் கழுதைகளை தேட கடந்து போனான். ஆனால் கர்த்தர் அவன் மேல் தம்முடைய ராஜ்யத்தின் மேல் ஆளுகையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுக்கிறார். தாவீதினுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, தாவீது தன்னுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன் சகோதரர்களை விசாரிக்கும்படியாக அவன் கடந்து போகிறான். சகோதரர்களை பார்த்து வரும்படியாய் கடந்து போகிறான். ஆண்டவர் பாருங்க, அந்த தாவீதின் மேல் இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் உள்ள ஒரு ஆளுகையை கர்த்தர் கொடுக்கிறார். யோசேப்பை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், யோசேப்பு தன் தகப்பனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து தன் சகோதரர்களை பார்க்கும்படியாய் கடந்து போனான். அதே யோசேப்பு சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ஆளுகை செய்யத்தக்கதான ஒரு பெரிய அதிகாரத்தை கர்த்தர் யோசேப்பினுடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். நீங்கள் ஏசாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் கூட பார்த்துட்டீங்கன்னா ரொம்ப முக்கியமான வார்த்தைகள். ஏசா தன்னுடைய அந்த தகப்பன், தன் நேசித்த தகப்பன் தன்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் தன்னுடைய சகோதரனுக்கு கொடுத்து விட்டார் என்பதை அறிகிறான். கடைசியில் அப்பாட்ட கேட்குறாப்பா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கூட வைக்கலையே அப்படின்னு. தகப்பன் சொல்கிறார், இல்லை மகனே, நான் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன். அப்படிப்பட்ட அந்த தகப்பனுக்கும் உண்மையாக இருந்த ஏசாவுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பாருங்கள். கர்த்தர் ஏசாவை எல்லா விதங்களிலும் ஆசீர்வதிக்கிறார். அவன் தன் சகோதரனை சந்திக்கிற பொழுது எனக்கு வேண்டிய மட்டும் உண்டு என்று சொல்லுகிற அளவுக்கு பரலோகத்தின் தேவன் அவனை கனம் பண்ணுகிறார். தாவீதினுடைய வாழ்க்கையை, சாலமோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 3வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. தாவீது தேவனிடத்திலே அன்பு கூர்ந்து தன் தகப்பனுடைய கட்டளைகளின்படி, மன்னித்துக் கொள்ளுங்கள், சாலமோன் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளின்படி நடந்தான். ஆண்டவர் அந்த சாலமோனை தெரிந்து கொண்டு, நீ விரும்புகிறதே என்னிடத்திலே கேளுங்கள் என்றார். அவன் கேட்ட அவன் ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து மீண்டும் அவனுக்கும் தன்னுடைய ராஜ்ய பாரத்தை கற்றுக் கொடுக்கிறார். எத்தனையோ காரியங்களை சொல்லி கொண்டு போகலாம். ஆனால் மீண்டும் உங்களுக்கு நான் நினைப்பூட்டுகிறேன். குறிப்பாய் வாலிப நாட்களில், குறிப்பாய் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், உங்கள் பெற்றோர்களுடைய வார்த்தைகளை குறித்து, உங்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிறதை குறித்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அது நீங்கள் அறியாத மகிமைக்கும், அது நீங்கள் அறியாத மேன்மைக்குமாக உங்களை வழிநடத்தும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இது தேவனுடைய வார்த்தை. எபேசியர் 6ஆம் அதிகாரத்தின் 2-3 வசனங்களிலே அழகாக சொல்லு, உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் ஆயுசு நாட்கள் பெருகி இருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் என்ன செய்ய வேண்டுமாம், கனம் பண்ணுவாயாக, இதுவே கொடுக்கப்பட்ட முதலாவது கற்பனை என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயம் உங்களுக்குள் இருக்குமானால் உங்கள் ஆயுசை ஆண்டவர் நீடித்து வைத்திருப்பார். ஆமென். இல்லாவிட்டால் நான் இப்படி சொல்லுகிறேன், அது உங்களுக்கு பெரிய கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும். நீதிமொழிகள் 20:20 இப்படி சொல்லுகிறது. அந்த நீதிமொழிகள் 20:20 யாராகிலும் படியுங்கள். தன் தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறவனுடைய தீபம் என்ன செய்யுமா, கார் இருளில் அணைந்து போய்விடும். கார் இருளில் அணைந்து போய்விடும். யோசித்து பாருங்கள். நீங்கள் ராத்திரியில் நடக்கிறீங்க, ஏதோ ஒரு அங்கங்கே சின்ன வெளிச்சம் இருக்குது. பகலில் நடக்கிற மாதிரி நைட்டு நம்ம அவ்வளோ தைரியமாக நடந்துட முடியாது. நைட்டெல்லாம் ஒரு ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே தான் போவோம். ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகள் எங்கேருந்து வருமோ தெரியாது. அப்பொழுது இருக்கிற உங்கள் கரத்தில் இருக்கிற அந்த டார்ச்சோ, உங்கள் கரத்தில் இருக்கிறதான அந்த வெளிச்சமோ, அல்லாவிட்டால் அந்த ஸ்ட்ரீட்டில் இருந்த அந்த வெளிச்சமோ அணைந்து போகுமானால் அது எவ்வளவு பெரிய தர்ம சங்கடத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல அவன் தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறவனுடைய தீபம் கார் இருள் வருகிற பொழுது அணைந்து போகுமானால் அது எவ்வளவு பயங்கரமான சம்பவம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து பேச விரும்புகிறார். கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிதல் என்பது மேற்படியினுடைய முதற்படி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மனுஷன் கீழ்ப்படிஞ்சிட்டான்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பு மேற்படி தான். அதனால தான் கீழ்ப்படிய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எது வரைக்கும் கீழ்ப்படிய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை குறித்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்லுது, மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார்.
இன்றைக்கி பிள்ளைகள்லாம் இருக்காங்க, ஒரு லிமிட் வரைக்கும் கீழ்ப்படிவாங்க. அதுக்கு மேலே கீழ்ப்படியதுக்கு சொன்னால் நிச்சயமாக அவங்கக்கிட்ட நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். சிலுவையின் மரண பரியந்தம் இயேசு கீழ்ப்படிந்தார். கர்த்தர் என்ன செய்தாராம் தெரியுமா? ஆமென். அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்தினார். இன்றைக்கி ஆண்டவர் நல்ல ஒரு கீழ்ப்படிதின் ஆவியை குறிப்பாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவாராக. இந்த சவுலுக்குள் முதலாவது ஒரு கீழ்ப்படுகிற ஒரு குணம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். ரெண்டாவது, இந்த சவுலிடத்தில் நான் கண்ட ஒரு காரியம், ஒரு உண்மையுள்ள உக்ரானக்காரன் ஸ்டுவார்ட்ஷிப் அப்படின்னு ஆங்கிலத்தில் இதை சொல்லுவார்கள். இவனுடைய அந்த பொறுப்பு எவ்வளவு இருந்திருக்கு பாருங்க. இவன் ஒரு லேசி ஃபெலோ கிடையாது, இவன் ஒரு உக்ரானம் உள்ள வேலைக்காரன். இன்றைக்கெல்லாம் பிள்ளைகளிடத்தில் நம்ம அந்த உக்ரானத்துவத்தை எதிர்பார்க்க முடியாது, பெரியவங்க கிட்டே எதிர்பார்க்க முடியாது. தன்னுடைய கடமைகளை எப்படியோ நிறைவேற்றிட்டு போயிட்டோம், சர்ச்சுக்கு வந்தோமா, ஆராதிச்சுட்டு போனோமா, இல்லையா, இல்லை அந்த கடமைகளோடு கூட தங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றிக் கொள்கிறாரே ஒழிய அதில் தனக்கு இருக்கிற அந்த உக்ரானத்துவத்தை, கர்த்தன் அதற்கு வைத்திருக்கிற அந்த பொறுப்பை இன்றைக்கு அநேகர் மறந்து நிற்கிறார்கள். இந்த இடத்துல பாருங்க, எந்த அளவுக்கு இந்த கழுதைகளை இந்த சவுல் தேடுகிறான் அப்படின்னா, கழுதைகளை தேடுறத அப்பா மறந்துட்டு தன்னை தேடுகிற அளவுக்கு கழுதைகளை தேடிக்கொண்டிருக்கிறான். அதுதான் அந்த உக்ரானத்துவம். நம்முடைய வாழ்க்கையில் அந்த உக்ரானத்துவம் இருக்கிறதா? கர்த்தர் நம்மிடத்திலே தந்த அல்லது நிர்வகிக்கும்படியாக அல்லது செய்யும்படியாக அல்லது பார்த்து கொள்ளும்படியாக நம்மிடத்திலே கொடுக்கப்பட்ட விஷயங்களின் மேலே நாம் எப்படிப்பட்ட உக்ரானத்துவம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண கழுதைக்காக 5 நாடுகளை இந்த சவுல் கடந்து போகிறான். அப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. எப்ராஹிம் மலை தேசத்தை, சலிசா நாட்டை, சாலிம் என்கிற ஒரு நாட்டை, பென்யமீன் என்கிற கோத்திரத்தை உருவ நடந்தான் அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த உருவ நடந்தான் என்றால் தெருவா தேடிக்கிட்டு இருக்கிறானா, அப்படிதான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சூப் என்கிற ஒரு நாடு. கடைசியில் பாருங்கள், கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் தீந்திருச்சு அப்படிங்கிறான். தின்பண்டங்களுக்கு ஒன்றுமே இல்லை, டீ குடிக்கிறது கூட காசு கிடையாது. ஆனாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதமான ஊழியத்தை குறித்து ஒரு 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 உக்ரானத்துவம் அவன் மேல் இருந்திருக்கிறது. நான் என் தகப்பனை இனி நான் எப்படி வெறுமையாக போய் பார்ப்பது? பரலோகத்தின் தேவனும் இந்த பூமியிலே அநேக உக்ரானத்துவத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். சிலர் தங்கள் காலங்களை என்ன செய்து விட்டிருக்கிறார்கள், கடந்து கொண்டிருக்கிறார்கள். இனி அவரை நீங்கள் சந்திக்கிற பொழுது எப்படிப்பட்ட கணக்கை ஒப்புவிக்க போகிறீர்கள் என்பதை இந்த பகல் காலத்திலே நீங்கள் யோசிப்பதற்கு பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீதிமொழிகள் 22:29 அழகான ஒரு வசனம், தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருப்பவனை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவனை நான் நீசருக்கு முன்பாக நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ராஜாவுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் நீங்களும் நான் நிற்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா, கர்த்தர் உங்களை நம்பி தந்த பொறுப்புகளை அதை உக்ரானத்தோடு கூட அதற்கு உத்தரவாதத்தை நீங்கள் எடுத்து செயல்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த உலகத்தில் நிறைய தொழிற்ஸ்தானங்களிலே போகும்பொழுது அந்த தொழிற்ஸ்தானங்களுக்கு முன்னாடி ஒரு போர்டை பார்த்துருக்கிறேன், செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு ஒரு போர்டு எழுதி போட்டிருப்பாங்க. அதனுடைய அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன, அந்த தொழிலுக்கு நீ என்ன சம்பளம் வாங்குற, அந்த தொழில் எவ்வளோ நல்லதோ அல்லது கெட்டதோ அல்லது அந்த தொழில் உனக்கு எவ்வளோ சூட்டபிள் ஆனதோ அதல்ல அவர்கள் எதிர்பார்ப்பது. நீ செய்கிற வேலையை அந்த தெய்வத்துக்கு செய்கிறது போல செய் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். எஸ், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக நீங்கள் செய்ய வேண்டுமா? அதைத்தான் ஆண்டவரும் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த காரியங்களிலே நீங்கள் உக்ரானத்துவம் உள்ளவர்களாக இருங்கள். லூக்கா 16:12 சொல்லுது, வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையாக இராவிட்டால் உங்களை நம்பி யார் சொந்த பொறுப்பை கொடுப்பார்? சிலர் சொல்லுவாங்க, நான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா நான் ஒரு இடத்துக்கு வந்தேன். நிச்சயமாக நாம் இருக்க முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த எந்த பணிக்கானாலும் சரி, அது மற்றவருடைய காரியமாக இருக்கலாம், அது தகப்பனுடைய காரியமாக இருக்கலாம், அல்லவற்றால் அது ஒரு சகோதரனுடைய காரியமாக இருக்கலாம், அல்லவற்றால் அது ஒரு ஊழியக்காரனுடைய விஷயமா இருக்கலாம். உங்களை நம்பி கர்த்தர் ஏற்படுத்தின எந்த காரியத்தை குறித்தும் உங்களுக்கு ஒரு உக்ரானத்துவம், அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, அந்த உக்ரானத்துவம் ஸ்டுவார்ட்ஷிப் என்பதனுடைய சரியான பொருள், எனக்கு இதில் என்னுடைய உரிமை இல்லை, ஆனால் இதை நிர்வகிக்கும்படி கர்த்தர் என் கரத்திலே கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். குடும்பம் ஒரு ஸ்டுவார்ட்ஷிப், அது ஒரு உக்ரானத்துவம் உள்ளது. சபை என்பது அது ஒரு ஸ்டுவார்ட்ஷிப், உக்ரானத்துவம் உள்ளது.
பிள்ளைகள் ஒரு ஸ்டுவர்ட்ஷிப், அவர்கள் எல்லாம் ஒரு பொறுப்பு, அதெல்லாம் நமக்கு சொந்தம் கிடையாது. கர்த்தர் அதை நிர்வகிக்கும்படி நம்ம கரங்களில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் கூட இந்த சவுல மாதிரி ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த உக்கிரானத்துவத்தை அல்லது பொறுப்பை சரியாக செய்துட்டு சரியாக முடித்துட்டு அவர் வரும்பொழுது அதை சரியாய் கணக்கு ஒப்புவிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவாராக. சவுலுடைய முதல் வாழ்க்கை கீழ்ப்படிதல் என்பதை பார்த்தோம். சவுலுடைய இரண்டாவது கேரக்டர் என்ன அப்படின்னா உக்கிரானத்துவம் என்கிற காரியத்தை பார்த்தோம். மூன்றாவது சவுலுக்குள் இருந்த கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோசனையை கேட்கிற சவுல் என்று நான் சொல்லுவேன். இன்றைக்கு ஆலோசனைகளை கேட்குற ஜனத்தை பார்க்க முடியலை. கீழ்ப்படுகிறான், அதே நேரத்தில் ஆலோசனைகளை கேட்கிறான். தகப்பன் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நீ கழுதைகளை தேடிப்போ. அப்போ அவன் போனது ஒரு கீழ்ப்படிதல், அவன் புறப்பட்டான் என்பது கீழ்ப்படிதல். இப்போ அவனுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார், நீ போகும்போது ஒரு வேலைக்காரனை உன்னோடு கூட்டிக் கொண்டு போ, அது ஆலோசனை. இப்பொழுது பாருங்கள், கீழ்ப்படுகிற சவுல் ஆலோசனைகளிலும் கவனம் வைக்கிறான். நம்ம பிள்ளைகிட்ட அப்படி சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் போகிற வழியில் ஒரு ஃப்ரெண்ட்ஸை வேணா கூட்டிகிட்டு போயிடுறேன், அவன் எனக்கு செட் ஆக மாட்டான், இந்த வேலைக்காரனுக்கிட்ட எல்லாம் நமக்கு மண்டையை போட்டு உடைக்க முடியாது அப்படின்ட்டு அவனுக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கும், அவனை உடனே ஃபோன் பண்ணி டே இந்த வா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போய் கழுதையை தேட மாட்டேன். இவங்க ரெண்டு பேருக்குள்ள பல தேடல்கள் இருக்கலாம். கழுதை அப்புறம் கண்டுபிடிக்கிறதோ தேடுறதோ அதுக்கு அப்புறப்பட்ட விஷயங்கள் தானே. இந்த இடத்துல பாருங்கள், எந்த மறுப்பும் இவன் சொல்லவில்லை. சவுல் தகப்பன் என்ன வேலையை கொடுத்தாரோ அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்பொழுது தகப்பன் சொன்ன ஆலோசனையும் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த காரியம் என்ன அப்படின்னா, ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், ஆனால் ஆலோசனைகளை மறந்து விட்டான். இன்னைக்கு அவனுடைய வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், நீ நான் காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே புறப்பட்டான். அப்படிதான் பைபிள் சொல்றது. ஆனால் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு வா அப்படின்னாரு. அந்த ஆலோசனைகளை செவிசாய்க்காதபடியினால் இப்போ என்ன நடக்கிறதுனா ஏராளமான பிரச்சனைகளை இந்த சவுல் சந்திக்கிறான். இன்னைக்கு நான் சொல்றேன், கீழ்ப்படுகிற நமக்கு நல்லதுதான், ஆனால் ஆலோசனைகளுக்கும் செவிசாய்க்கிற ஒரு இருதயத்தையும் கர்த்தர் தருவாராக. இந்த பரிசுத்த நாளை எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களில் செலவு செய்கிற பொழுது நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக அல்லது தேவனை ஆராதிக்கும்படியாக தேவனுடைய பாதத்திலே வந்திருக்கிறது ஒரு கீழ்ப்படிதல் தான் என்றாலும் அங்கே சொல்லப்படுகிற அந்த ஆலோசனைகளையும் உள்வாங்கி கொண்டு நடப்பீர்கள் என்றால் நான் சொல்வேன், அது உங்களுக்கு ஒரு பெரிய மகிமையை, ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு ஜீவனை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரும். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 10:17 புத்திமதிகளை காக்கிறவன் என்ன செய்கிறான் அப்படின்னா ஜீவ வழியிலே அவன் நடக்கிறான். இன்னைக்கு எல்லா வழிகளும் ஜீவ வழிகள் அல்ல. நாம் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தகப்பனுடைய ஆலோசனைகளை நம்ம ஒரு நாளும் தள்ளி போட்டு விடக்கூடாது. கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை தரும்போது அதை உள்வாங்கி கொள்ள வேண்டும். அது நமக்கு ஜெயத்தை. தகப்பனுடைய ஆலோசனை இந்த சவுல் கேட்டான். வேலைக்காரனுடைய ஆலோசனையும் கேட்கிறான். வசனம் 10 நீங்கள் படித்து பாருங்கள். வேலைக்காரன் சொல்லுகிற போது அவன் சொல்லுகிற நல்லது போவோம். வேலைக்காரனுடைய ஆலோசனை இன்னைக்கெல்லாம் பாருங்க, ஆலோசனையை கொஞ்சம் பேர் கேட்குறாங்க, அவங்க கூட ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க, யார் எனக்கு கவுன்சிலிங் பண்ணணும், இந்த ஆள் போய் கவுன்சிலிங் சொல்லி நான் கேட்குறதா. அவர்கள் தனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள் ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதுவும் தப்பு தானே? யோசித்து பாருங்கள். கர்த்தர் யாரை கொண்டு வேண்டுமானாலும் நம்மோடு கூட பேசுவார். கழுதையை கொண்டும் சில நேரத்தில் இடைப்பட்டிருக்கிறார். பிலேயாம் கழுதையின் சத்தத்தை ஜஸ்ட் கவனிச்சிருந்தான் அப்படின்னா துன்மார்க்கன் மரிக்கிறது போல் அவன் மரிக்க வேண்டி வந்திருக்காது. ஆண்டவர் யாரையும் எப்பொழுதும் பயன்படுத்துகிற தேவன் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. பரிசுத்த வேதாகமத்திலே வேலைக்காரருடைய சத்தத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட பலரையும் பரலோகத்தின் தேவன் நமக்கு முன்பாக வெளிப்படுத்துகிறார். தீர்க்கதரிசியின் சத்தத்துக்கு செவிமடுத்த பொழுது கூட ஒரு வேலைக்காரருடைய சத்தத்துக்கு செவியை சாய்த்த நாகமான் தன் வாழ்க்கையில மிகப்பெரிய விடுதலையை பெறுகிறான். அதே நாகமான் இத்தனை தேசத்தில் ஒரு இவ்வளவு தூரத்தை கடந்து வருவதற்கு காரணமே தன் வீட்டில் வேலை செய்த ஒரு பெண்ணினுடைய வார்த்தைகள். ஒரு பட்டணத்தில் ஒரு ஏழை இருந்தானா, பிரசங்கி சொல்றாரு,
அவன் அந்த பட்டணத்துக்கே விடுதலையை கொண்டு வந்தான். ஆனால் அநேகர் என்ன செய்துட்டாங்களாம், அவனை யோசிக்கவே இல்லையா. பல ஏழைகளை ஆண்டவர் நம்ம பக்கத்தில், பல வேலைக்காரர்களை ஆண்டவர் நம்ம பக்கத்தில் வைத்திருப்பது என்பது ஏதோ ஒரு நோக்கம் அவருக்கு இருக்கும். அதை நீங்கள் ஒரு பொழுதும் ஒரு நாளும் என்ன செய்திடக்கூடாது, மறந்து போய்விடக்கூடாது. இந்த வேலைக்காரனை அழைச்சிட்டு போனதில் எவ்வளவு பெரிய யோசனைன்னு பாருங்க. இந்த இடத்துல சவுலுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் வருது. தேசமாய் தேடி கடந்து போகிறான். இப்பொழுது தன்னுடைய எதிர்பார்த்த கழுதைகள் கிடைக்கல. பிரைஸ் காட். ஆனால் இப்பொழுது அவன் முடிவெடுக்க முடியாத இடத்திலே வருகிறான். எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருந்தாலும், எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு உன்னதமான இடத்துல இருந்தாலும், சில நேரங்களில் சில ஸ்ட்ரகிள் வருகிற பொழுது நம்மால அதை கடந்து போக முடியாது. அப்போ கர்த்தர் ஏதோ ஒரு வார்த்தையை நமக்கு தர வேண்டும். கர்த்தர் ஒரு 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 நடத்தல் நமக்கு தர வேண்டும். அப்படிப்பட்ட நடத்துதலை கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற எந்த வேலைக்காரரை கொண்டும் தரலாம். நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். வேலைக்காரனுடைய ஆலோசனையை கீழ்ப்படுகிற அந்த சவுலை நம்ம பார்க்குறோம். தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், வேலைக்காரனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறான், கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சத்தத்துக்கும் இவன் கீழ்ப்படுகிறான். 9ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்பொழுது சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி அவனுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். எப்பா, உனக்கு முன்னாடி உன் வேலைக்காரனை கொஞ்சம் நடந்து போக சொல்லு. அப்போது நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால் நீ கொஞ்சம் தனித்து நில்லு என்று சொல்லுகிறான். இதனாலும் பேசுங்க சார், அவரும் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு தீர்க்கதரிசியை பார்த்து சவுல் பேசலை. தீர்க்கதரிசி எதிர்பார்த்ததை போல அந்த வேலைக்காரனை அவன் அனுப்பி விடுகிறான். அதுதான் அங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய காரியம். இந்த இடத்துல இந்த வேலைக்காரன் தான் இந்த தீர்க்கதரிசி இடத்துல இந்த சவுல் வருவதற்கு காரணமானவன். இந்த ஆள்கிட்ட கூட்டிட்டு வந்ததே இவர் தான். இப்போ கூட்டிட்டு வந்தவரே சொல்கிறேன், நீ அவனை முதல்ல கலத்தி விடு, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுங்கிறார். நம்ம என்ன சொல்லுவோம், என்ன ஆண்டவரே, நான் இப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இவர் தான் காரணம், இவங்க தான் எனக்கு இப்போ ஸ்பான்சர் பண்ணாங்க, இவங்க தான் சர்ச்சை அறிமுகப்படுத்தினாங்க, இவங்க தான் எங்களுக்கு எல்லாம் உண்மைதான். அவர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் உங்களை தாயின் கற்பத்துக்கு முன்பாக முன்குறித்ததையும் முன்னறிந்ததையும் நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. கர்த்தர் சில காரியத்தை சொல்றாருன்னா அதற்கு பின்பாக ஏதோ ஒன்று இருக்கும். அவர் அனுப்ப சொல்லும் போது அனுப்பிவிட்டிருந்தால், நான் சொல்வேன், ஆபிரகாமுக்கு வந்த வேதனை இன்னைக்கு பாருங்க இந்த சவுலுக்கு வந்திருக்காது. சவுல் கரெக்டா அதை அனுப்பிவிட்டதுனால அவன் அந்த இடத்திலே ஆசீர்வதிக்கப்படுகிறான். தேவனுடைய அபிஷேகத்தை கர்த்தர் செய்கிற பொழுது அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நாம் செயல்படுத்த வேண்டும். இந்த இடத்துல எதையும் மறுக்கலை. இந்த வேலைக்காரனுக்காக நன்றி சொல்கிறேன். சவுலுடைய வேலைக்காரனுடைய வார்த்தையை சவுல் கேட்டிருப்பான்னா சவுலுடைய வார்த்தையை வேலைக்காரன் கேட்பான் இல்லையா? கீழ்ப்படிதலின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் உங்களுக்குள்ளிருந்து அந்த கீழ்ப்படிதலின் ஆவி மற்றவங்களுக்குள்ள வரும். வேலைக்காரன்ட்ட சொல்கிறான், நீ முன்னாடி போ. அதே போல் அங்கே நிற்கிறான். யோசித்து பாருங்கள். தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படட்டும், நம்மோடு கூட பேசட்டும். கர்த்தருடைய ஆலோசனைகளை நீங்கள் கவனம் செய்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 3 காரியங்களை பார்த்துட்டோம். முதலாவது கீழ்ப்படிதல் உள்ள ஒரு சவுல், 2வது உக்ரானக்காரனாகிய ஒரு சவுல், 3வது ஆலோசனை கேட்கிற ஒரு சவுல், 4வது தாழ்மையுள்ள ஒரு சவுல். எப்படி தாழ்மை உள்ளவன்? வசனம் 21, ஒரு மிகப்பெரிய அபிஷேகத்துக்காக சவுலை ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாராம். அப்படிதான் பைபிளில் பார்க்குறோம். நீ இந்த தேசத்தை முழுவதும் ஆழ்வாய். எவ்வளோ பெரிய போஸ்டிங் பாருங்க. ஆனால் அதற்கு சவுலுடைய பதில், ஆண்டவரே, என்னுடைய கோத்திரம் ரொம்ப சின்ன கோத்திரம், அதில் என்னுடைய தகப்பனுடைய வீடு அற்பமானது. தன்னுடைய தாழ்வின் நிலையை அவன் மறக்கவே இல்லை. தன்னுடைய நிலையை அந்த இடத்துல அவன் அறிக்கையிடுகிறான். நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட நிலை இருந்தாலும் அதை மறந்து போய் விடுகிறோம். சங்கீதக்காரனாய் தாவீது சொல்லுகிறான், தேவரீர் மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் எம்மாத்திரம். அவனுக்கு தன்னுடைய தாழ்வின் நிலையை எப்பொழுதும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக நாம் வைத்திருந்தோம் என்றால் நம்முடைய உயர்வின் அந்த நிலையை நாம் எளிதாக எட்டி விடுவோம். ஒரு தாழ்மை அவனுக்குள்ளே இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதனால் அடுத்த வசனம் நம்ம பார்க்குறோம், அவன் போஜன சாலைக்குள்ளே அவனை அழைத்து கொண்டு போனான். அதை அக்செப்ட் பண்ணி அப்படியே அவன் உள்ளே போகிறான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த பகல் காலத்திலே பரலோகத்தின் தேவன் விசேஷமாக இவங்களுக்கு சொல்லுகிறார், ஒரு தாழ்மையின் ஆவி. வேதம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள் 11:2 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், தாழ்ந்த சிந்தை உள்ளவனிடத்தில் ஒரு ஞானம் தங்குமா. தாழ்ந்த சிந்தை எந்த மனிதனுக்கு இருக்கோ, எந்த ஊழியனுக்கு இருக்கோ, எந்த சபைக்கு இருக்கோ, அவங்க மேலே ஒரு விசேஷித்த ஞானம் ஆளுகைச்சு. யோசேப்புக்கிட்ட அந்த ஞானம் இருந்தது. அவன் சொன்னான், ஞானம் வேகமான மனிதனை நீங்கள் ஏற்படுத்துங்கள் என்று பார்வோனுக்கு ஆலோசனை கொடுத்தான்.
அப்போ பார்வன் சொன்ன நீ தான் அந்த ஞானமுள்ள மனுஷன் அப்படின்னு யோசேப்பை தெரிந்து கொள்ளுகிறான். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, யோசேப்புக்குள்ள ஒரு நல்ல தாழ்மையின் ஆவி இருந்தது. அந்த பெருமையை நம்ம பார்க்க முடியலை. தாழ்மையை இன்றைக்கு நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். கிறிஸ்துவை போல அவருடைய தாழ்மை இன்றைக்கு நமக்குள்ளாக வரட்டும். 4 காரியங்களை நம்ம பார்த்துட்டோம். இப்பொழுது 5வது காரியம் என்ன தெரியுமா? தேவனை கனம் பண்ணுகிறவன். அதுதான் சவுல்கிட்ட பார்த்த ஒரு அற்புதமான கேரக்டர். இந்த 9ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நம்ம அப்படி பார்க்குறோம். ஊழியக்காரன் சொல்லுகிறான், நாம் தேவ மனிதரிடத்தில் மன்னித்து கொள்ளுங்கள். வேலைக்காரன் சொல்லுகிறான், தேவ மனுஷங்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி. உடனே இந்த சவுல் என்ன செய்கிறான்னா, அடுத்த கொஸ்டின் போகிறது ஓகே, அவனுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மக்கிட்ட எதுவுமே இல்லையே. அப்போ அந்த காலத்தில் தேவ மனிதர்கிட்ட வெறுங்கையாக போக மாட்டாங்க. என்னுடைய சமூகத்துக்கு வெறுங்கையாக வராத அப்படின்னு ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்கனவே பிரமாணத்தில் கொடுத்து வச்சிருக்கிறாரு. அதனால் பரிசுத்தவான்கள்கிட்ட போகும்போது அவர்கள் எப்பொழுதுமே அந்த கனத்தை, அந்த தேவனுக்குரிய அந்த கனத்தை கொண்டு வருவதற்காக மிகுந்த ஏதோ ஒன்றை எடுத்துகிட்டு தான் அவங்க பரிசுத்தவான்கள் இடத்துல வருவாங்க. நாகமான் கூட வரும்போது அப்படி தான் நிறைய விஷமான பொன்னும் பொருளையும் எடுத்துகிட்டு தான் தேவ மனிதனிடத்திலே வருகிறான். இவன் சொல்லுகிறான், வழியில் கொண்டு வந்த தின்பண்டங்கள் கூட, அட்லீஸ்ட் ஒரு பிஸ்கட் கூட நம்மகிட்ட வாங்கிட்டு போக முடியலையே. இவ்வளோ ஒரு பாரம் பாருங்கள். தன்னுடைய பாரம் இப்போ அவனுக்கு பெருசாக தெரியல. இப்பொழுது ஒரு ஊழியக்காரனை நான் எப்படி வெறுமையாய் சந்திப்பது? எந்த ஒரு இருதயம் பாருங்கள் அவருக்கு. தகப்பனுடைய இருதயத்தையும் உள்ள வச்சிருக்கிறான், ஊழியக்காரனுடைய இருதயத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கிறான், தேவனுடைய இருதயத்தையும் தனக்குள்ள வச்சிருக்கிறான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை கனம் பண்ணுகிற அந்த இருதயம் இருக்கிறதா? பிரைஸ் காட். பாருங்கள், இந்த இடத்துல அப்போ உடனே வேலைக்காரன் சொல்லுவான், நீங்கள் கவலைப்படாதீங்க, என்கிட்ட ஒரு கால் சேக்கல் வெள்ளி இருக்குது. உடனே வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லது, அப்பொழுது நான் போகலாம். பிரைஸ் காட். அவ்வளவும் எடுத்துடாத, அதை சேஞ்சு மாற்றிட்டு ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு அரை கிலோ ஆப்பிளோ அல்லது ஆரஞ்சோ வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லாமல், கால் சேக்கல் வெள்ளிங்கிறது அன்றைக்கி ஒரு பெரிய தொகை, ஒரு பெரிய பணம். ஏசு கிறிஸ்து 20 வெள்ளிக்கு தான் காட்டி கொடுக்கப்படுகிறார். கால் சேக்கல் வெள்ளி அப்படிங்கிறது அன்றைக்கி ஒரு 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 மதிப்புமிக்க பணம். அது அவ்வளோ வேலைக்காரன் வச்சுருக்கிறான். சொல்ல எஸ், போகலாம், நல்லது. ஹல்லேலூயா. கர்த்தரை கனம் பண்ணுகிறவனை அவர் கனம் பண்ணுகிறார். நீதிமொழிகள் 3:9 சொல்கிறது, உன் பொருளாலும் உன் விளைவின் முதற் பலங்களினாலும் நீ அவரை என்ன செய்து கொள், கனம் பண்ணு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் சொல்லுகிறார், கர்த்தரை கனம் பண்ணுவதற்கு நீங்கள் பழகி கொள்ளுங்கள். அவரை கனம் பண்ணுகிறவரை அவரும் கனம் பண்ணுவார். சவுலுடைய 6வது கேரக்டர் என்ன அப்படின்னா, எதிர்பார்ப்புகள் இல்லாதவன். அதுதான் சவுல்கிட்டருந்து படிக்கிற ஒரு பெரிய காரியம். இன்னைக்கு நமக்கு ஒரு வார்த்தை வருமானால் பெரிய எதிர்பார்ப்புகளோடு கூட நிற்கிறோம். சவுலுக்கு இவ்வளோ பெரிய ராஜ்யத்தினை குறித்து அரசாளுகிற ஒரு பதவி, இது ஒரு போஸ்டிங் இல்லையா? பதவியை குறித்து அவன் கவனம் செலுத்தவே இல்லை. இயல்பான ஒரு மனிதனாக அவன் வாழ்கிறான். கர்த்தர் உங்களை ஒரு அபிஷேகித்திருந்தால், கர்த்தர் உங்கள் மேல் ஒரு 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 தீர்மானத்தை வைத்திருந்தால் நிச்சயமாய் அவர் உங்களை உயர்த்துவார். ஆனால் தொடர்ந்து அந்த எதிர்பார்ப்புகளோடு கூட நாம் நிற்போம் என்றால் சில நேரத்தில் அந்த எதிர்பார்ப்புகளை விட்டு காரியங்கள் வேறு வகையாய் திரும்புகிற பொழுது நம்மளுடைய மன வாழ்க்கை உடைந்து போகிறது. இந்த இடத்துல பாருங்க, ராஜாங்க அபிஷேகம் மேலே விழுந்த போது கூட அவன் திரும்ப வரும்போது அவனுடைய மாமனார், சிறிய தகப்பனார் அவனை சந்திக்கிறார். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 14 வசனங்கள்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சந்திச்சுட்டு கேட்குறார், நீ போனியா? ஆமாம், நான் சாமுவேல் என்ன பேசுகிறேன், எல்லா விஷயத்தையும் பேசுகிறான். ஆனால் ராஜாங்கத்தை குறித்து சொன்னதை மட்டும் சொல்லலை. ஏன்னா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் அப்படி ஒரு இடத்தை தான் ஒரு நாளும் அவன் எதிர்பார்க்கவில்லை. இப்பொழுது பாருங்கள், தீர்க்கதரிசி தேசத்துக்குள் வருகிறான், கர்த்தர் ராஜாவை தேர்ந்தெடுக்க போகிறார் என்று எல்லா வேலையும் எலெக்ஷன் நடக்குது. எலெக்ஷன் நடத்திட்டு பார்த்தோன்னா வின்னர் அறிவிக்கிறாங்க. சவுல் வின் பண்ணி வர்றாரு எலெக்ஷனில். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ சவுலை வின்னரை கொண்டாடுறதுக்கு சவுலை தேடுறாங்க, சவுலை காணும். ஆயுத தளவாடங்களுக்குள்ளே போய் தன்னை ஒளித்து கொண்டிருந்தான். நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய நேரம் வரும்போது எந்த தளவாடங்களுக்குள் நீங்கள் போய் ஒளித்து கொண்டிருந்தாலும் அங்கிருந்தும் உங்களை தூக்கி எடுத்து தம்முடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறதிலே என் ஆண்டவர் உண்மையுடையவராக இருப்பார். கப்பலேறி மறுகரைக்கு போகலான்னு நினைச்சாலும் தாம் தெரிந்து கொண்ட மனிதனை ஆண்டவர் பயன்படுத்துகிறதிலே என்றைக்குமே உண்மையுள்ளவராக இருப்பார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கர்த்தர் மேலே வையுங்கள். உங்கள் எதிர்பார்ப்புகள் தேவனை சார்ந்திருக்கட்டும். எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்காங்க, ரொம்ப தப்பு இல்லை.
என்னுடைய ஆசிரியர் அடிக்கடி சொல்லுகிற ஒரு வார்த்தை, எதிர்பார்ப்புகள் குறைவாக இருந்தால் ஏமாற்றங்களும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எதிர்பார்ப்புகளை நாம் குறைத்து கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். அவர் ஏற்ற நேரத்தில் உங்களை நிச்சயமாய் தம்முடைய திட்டத்துக்குள் கொண்டு வருவார், தம்முடைய திட்டத்துக்குள் அவர் வைப்பார். கடைசி வார்த்தையை சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எதிர்ப்புகளில் சோர்ந்து போகாதவன். இது சவுல்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய அற்புதமான ஒரு காரியம். இப்பொழுது ஆளுகையினுடைய அபிஷேகம் தைல குப்பி எடுத்து சவுல் மேல ஊற்றப்பட்டாயிற்று. இப்பொழுது சவுல் இஸ்ரவேலின் ராஜா என்கின்ற அறிவிக்கப்பட்டாச்சு. அவ்வளவுதான், அடுத்த செகண்டே இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. இப்பொழுது என்ன நடக்கிறது? 10ஆம் அதிகாரத்தின் 26வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் கர்த்தர் என்ன செய்கிறார்னா, எவர்களுடைய ஆவியை எழுப்பினாரோ அவர்கள் எல்லோரும் சவுலோடு கூட போய் சேர்ந்து கொண்டார்கள். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தால், கர்த்தர் உங்கள் மேல் ஒரு அபிஷேகத்தை வச்சிட்டார்னா, நான் சொல்வேன், தேவன் சிலரை உங்களுக்காக எழுப்புவார். கர்த்தர் உங்களுக்கு சிலரை ஆண்டவர் உங்க கூட நடந்து வருவதற்கு உடன் தருவார். அது அவருடைய அபிஷேகத்தில் இருக்கு. ஆமென். இந்த ஊழியத்தை இதுவரைக்கும் செய்து கொண்டு போறேன்னா ஆண்டவர் அநேகரை எழுப்பினார். அநேகர் எங்களோடு உடன் வருவதற்கு தேவன் ஆவியை எழுப்புறதுனால தான் இந்த ஊழியத்தோடு கூட அநேகர் வந்து இந்த நாள் வரைக்கும் இணைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் மறுபக்கத்தில் பாருங்க, 27வது வசனம் சொல்லுது, ஒரு பேலியாளின் மக்கள் என்ற ஒரு கூட்டமும் இருக்கத்தான் செய்வார்கள். என்றைக்கு உண்மையில் அபிஷேகம் விழுகிறதோ, என்றைக்கு தேவனுடைய தீர்மானம் உங்களுக்கு மேல் வருகிறதோ, அப்பொழுது நீங்கள் அறியாத சில பேலியாளின் மக்கள் உங்களுக்கு எதிராக மாறுவார்கள். ஆனால் சவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதை குறித்து அவன் சோர்ந்து போகவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த பேரியாளின் பிள்ளைகள் சொல்லுகிறாங்க, இவனா நம்ம ரட்சிக்க போகிறான், ஏற்கனவே ராஜாவாயிட்டான், இப்போ சவுலுடைய உத்தரவு போதும், எப்படி வேண்டுமானாலும் இவர்களோடு கூட எதிர்த்து நிற்கலாம். ஆனால் சவுல் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவனோ காது கேளாதவனை போல. யோசித்து பாருங்கள், அவனுக்கு காது கேட்கல. மனுஷனுடைய வார்த்தைக்கு உங்கள் காதுகள் அடைக்கப்படுமானால் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு உங்கள் காதுகள் திறந்திருக்கும். மனுஷனுடைய சத்தத்தை கேட்பதற்கு உங்கள் காதுகளை நீங்கள் திறந்து வைத்திருப்பீர்களானால் தேவனுடைய சத்தம் உங்கள் காதுகளில் விழுவது குறைந்து போய்விடும். இந்த புதிய நாளில் கர்த்தர் சொல்லுகிறார், எதிர்ப்புகள் வரும், பேலியாளின் மக்கள் உங்களுக்கு எதிராக நிற்பார்கள். ஆனால் அவைகளுக்கு மத்தியில் நீங்கள் சோர்ந்து போகாமல், அவைகளுக்கெல்லாம் சத்தத்தை கொடுக்காமல், உங்களை அழைத்தவருடைய அழைப்புக்கு நேராக முன்பாக ஓடி போக, உங்களை அழைத்தவருடைய தீர்மானங்களுக்குள் நீங்கள் நிற்பதற்கு பரலோகத்தின் தேவன் தம்முடைய நல்ல கிருபைகளை உங்களுக்கு தருவாராக. இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் ஒரு ஆளுகைக்குள் கொண்டு வர விரும்புகிறார். சவுல் மேல் போடப்பட்டதான அந்த அபிஷேகத்தின் தைலத்தை கர்த்தர் உங்கள் மேல் ஊற்ற விரும்புகிறார். தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தெரிந்து கொண்டவனுக்கு மேல் தன்னுடைய ஆளுகையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்கள் மேலும் தம்முடைய ஆளுகையை கொடுக்க விரும்புகிறார். உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். சவுலை போல தேவன் தெரிந்து கொள்கிற இடத்திலே நாம் நிற்கிறோமா? அவருக்கு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த கீழ்ப்படிதல், தகப்பனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் நாம் நிற்கிறோமா? அவர் நமக்கு கொடுத்த சின்ன விஷயத்திலே நாம் உக்கிரானத்துவம் உள்ளவர்களாக நாம் வாழ்கிறோமா? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நாம் அவருடைய ஆலோசனைகளுக்கு நாம் எந்த அளவுக்காய் செவி சாய்க்கிறோம், அதில் நாம் கவனம் செலுத்துகிறோமா? நம்மிடத்தில் தேவன் விரும்புகிற தாழ்மை உள்ளவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லேலூயா. தேவனை கனம் பண்ணுகிற ஒரு இருதயம் நமக்குள் இருக்கிறதா? எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு வாழ முடிகிறதா நம்மால்? கடைசியாக, எதிர்ப்புகளிலே சோர்ந்து போகாத ஒரு இருதயம் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதா? அப்படி இருக்குமானால் நீங்களும் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுவீர்கள். நீங்களும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுவீர்கள். உங்கள் மேலும் ஒரு ஆளுகையின் அபிஷேகம் விழும். கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே மீண்டுமாய் ஒரு ஆளுகை உங்கள் மேல் வைப்பார். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். நாம் ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆளுகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆளுகைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. தேங்க்யூ லார்ட். விசேஷமாய் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கென்று விசேஷமாய் எங்களோடு மறுபடியும் காத்திருந்தபடிய பிள்ளைகள் மேல் உடைய ஆளுகை வருவதாக. ஒரு நல்ல கீழ்ப்படுதலின் ஆவி வரட்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு ஆலோசனையை கேட்கிற ஒரு ஆவி அவங்களுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. ஆமென். தேவ திட்டத்துக்கு இல்லை உண்மையுள்ள ஒரு உக்கிரானத்துவத்தின் ஒரு ஆவி வரட்டும் 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 அப்பா. தாழ்மையின் ஒரு ஆவி, கர்த்தரை கனம் பண்ணுகிற ஒரு இருதயம், எதிர்ப்புகளிலே சோர்ந்து போகாதிருக்கிற ஒரு ஆவி, ஒரு அபிஷேகம் என் பிள்ளைகள் மேல் வைப்பீராக. தொடர்ந்து நம்முடைய ஆளுகையை ஒவ்வொருவர் மேலும் நீர் வைப்பீராக. தொடர்ந்துள்ள வாரங்கள்
இன்னும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தின் மூலமாக எங்களோடு கூட இடைபடும். நீர் எங்களோடு பேசும். இந்த நாட்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக நன்றி. அடுத்த 2 மாதங்கள் இந்த வருஷங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி கொள்ளும். இந்த வருஷங்கள் உம்முடைய கிருபினால் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே நன்றி. உலகம் முழுசும் இன்னைக்கு எப்படி இந்த ஆண்டை முடிக்க போகிறோம், நாங்கள் ஜெயத்தோடும் மேன்மையோடும் மகிமையோடும் முடிப்பதற்கு உதவி செய்வீராக. இந்த ஊழியத்தை நினைக்கிற, ஜெபிக்கிற, தாங்குகிற, ஒத்தாசையாக இருக்கிற எல்லா மக்களையும் குடும்பங்களையும் கனம் பண்ணிக்கொள்ளும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், வழி நடத்துதல் நம் அனைவரோடு மாறாமல் இருந்து காப்பதாக. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். God bless you all. God bless you. Amen and amen.